எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கும் மார்க்கெட் தொடர்ந்து 2வது நாளா சரிவை தான் சந்திச்சிருக்கு. இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால நடுவுல ஒரு சின்ன ரிகவரி டெம்பரவரியா இருந்துச்சு. ஆனா எண்ட் ஆஃப் தி டே அந்த ரிகவரி எல்லாமே திரும்ப ஃபால் ஆகி 1% கிட்ட மார்க்கெட் இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. 23,639 அப்படிங்கிற லெவல்ல நிப்டி 50 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த இன்னைக்குமே நேத்து மாதிரியே பேங்க் நிப்டி அண்ட் ஆட்டோ இண்டெக்ஸ் இது ரெண்டும் தான் நிப்டி 50ல ஒரு பெரிய பிரஷரே போட்டிருக்கு. இன்னைக்கும் பேங்க் நிப்டி 1%க்கு மேல கரெக்டா இருக்கு. ஆட்டோ இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து 2வது நாளா 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சப்ளை சைட்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல க்ரூட் ஆயில் பிரைஸ் $100 per பேரலுக்கு மேல இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்என்ஜி கேஸ்ல சப்ளை கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இதனால இந்த ஆட்டோமொபைல் கம்பெனிஸோட ப்ரொடக்ஷன் லைனே பாதிக்கப்படுற சூழல் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அதே மாதிரி டிமாண்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் பிரைஸோட இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா இன்ஃபிளேஷனை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மக்கள் ஆட்டோமொபைல் மாதிரியான டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங்கை கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ இந்த ஃபேக்டர்ஸ்னால தான் ஆட்டோ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து 2 நாளா 3% கிட்ட கரெக்டா இருக்கு. நிப்டிலே பார்த்தோம் அப்படின்னா மகேந்திரா, மாருதி இந்த மாதிரியான கம்பெனிஸ் தான் டாப் லூசர்ஸா இன்னைக்கு இருந்திருக்காங்க. பட் இந்த ஷேர்ஸ் எல்லாத்துலயுமே வேல்யூவேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. சோ இந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு நான் கன்சிடர் பண்ண ஸ்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளும் அந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் இந்த 2 ஷேர் தான். நாம ப்ரீவியஸ் வீடியோலயே இந்த 2 கம்பெனி பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதுல குறிப்பா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் பத்தி ஒரு மாசத்துக்கு முன்னாடி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருந்தது. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல டிமாண்ட் ரிவைவல் அப்படிங்கிறது இந்த 2-3 மாசத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கவர்மெண்ட் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அதுல ஒரு புஷ் பண்றதுனால நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ்க்கு இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல டிமாண்ட் கன்சிஸ்டன்டா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் ரிப்போர்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. சோ இப்போதைக்கு இந்த ஷேர்ல நடக்கிற ஒரு கரெக்ஷன் அப்படிங்கறத நான் ஒரு ஷார்ட் டைம் பையனா தான் பாக்குறேன். லாங் டர்ம்ல இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் குறிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அடுத்து நான் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுட்டு கன்சிடர் பண்ணாம இருக்கிற ஷேர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஹீரோ மோட்டார் கார்ப்பும் பஜாஜ் ஆட்டோவும். இது ரெண்டுமே கொஞ்சம் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. பஜாஜ் ஆட்டோ ஒரு 35 PE கிட்ட இருக்கு. சோ அதனால இப்போதைக்கு இந்த ஷேர்ஸ் நான் கன்சிடர் பண்ணல, வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். இன்னும் கரெக்ஷன் நடந்து ஒரு வேல்யூ ஜோனுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா இந்த ஷேர்ஸ் அடுத்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து தொடர்ந்து மார்க்கெட்ல இந்த அளவுக்கு சரிவு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா FIIs மார்ச்ல பயங்கரமா செல் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி பிப்ரவரியில கொஞ்சம் பையிங் சைடுக்கு FIIs வந்திருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த வார் சென்டிமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் FIIs ஓட செல்லிங் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த மார்ச்ல இப்ப வரைக்கும் 40,000 கோடி கிட்ட ஷேர்ஸ் மார்க்கெட்ல FIIs செல் பண்ணிருக்காங்க. இது கடந்த 13 மாசத்துல இருந்த செல்லிங்கை விட ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே டைம்ல ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க தொடர்ந்து கண்ட்ரிஸ் மேல அட்டாக் பண்ணதான் போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குளோபல் லெவல்ல எனர்ஜி சப்ளைல ஒரு பிரச்சனை வந்திருந்தாலுமே அட்டாக்ஸை நாங்க தொடர்ந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆயில் பிரைஸ் $100 மேல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய கண்ட்ரிஸ் அவங்களோட ரிசர்வ் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது கூல் ஆகல. இப்போ அமெரிக்கால இருக்கிற ஒரு ஏஜென்சி என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆயில் பிரைஸ் அடுத்த 2 மாசத்துக்கு $95 per பேரல் அப்படிங்கிற லெவல்ல கொஞ்சம் தொடர்ந்தே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஆயில் பிரைஸ் இந்த அளவுக்கு எலிவேட்டடா இருக்கும் பட்சத்துல ஒட்டுமொத்தமா இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது அமெரிக்காலையும் இந்தியாலையும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அப்படி இன்ஃபிளேஷன் அதிகமாச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணாம ஹைக் பண்ணுவாங்க. அப்படி ஹைக் பண்ணாங்கன்னா அது மார்க்கெட்டுக்கு திரும்ப ஒரு நெகட்டிவ் பிரஷரா வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து இந்தியால எக்கானமிஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆயில் பிரைஸ் சர்ஜ் அப்படிங்கிறது பினான்சியல் இயர் 27 GDPல 50 பேசிஸ் பாயிண்ட் கிட்ட ஒரு டென்ட்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே எச்சரிச்சிருக்காங்க. அடுத்து இந்த ஆட்டோமொபைல் செக்டர்ல இன்னொரு அப்டேட் என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா அசோக் லைலாண்ட் 500 கோடி ஒரு பேட்டரி பேக் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி சென்னையில போட போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்களுமே கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல ஒரு நல்ல பிளேயர் தான். ஆனா இந்த ஷேர் கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு. இன்னைக்கு இந்த ஷேர் 3% கரெக்டா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஷேர்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன்.
அடுத்து ஐடி செக்டர்ல பிப்ரவரிக்கு அப்புறம் தொடர்ந்து சரிவு அப்படிங்கிறது இருந்துட்டே இருந்துச்சு. ஐடி இண்டெக்ஸ் ஒட்டுமொத்தமா 20% மேல கரெக்ஷன் இருந்தது. ஆனா இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஐடி சர்வீஸ் செக்டர் டீல் வின்ஸ் அப்படிங்கிறது பிப்ரவரியில கடந்த 5 மாசத்துல இல்லாத அளவுக்கு அதிகமான டீல்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆனா இவங்க நார்மலா டீல் வின் பண்ற செக்மெண்டான அந்த பிஎஃப்எஸ்ஐ செக்மெண்ட்ல வந்து டீல் வின்ஸ் அப்படிங்கிறது சப்டியூடா தான் இருக்கு. அதே சமயத்துல ஹெல்த் கேர் செக்மெண்ட்லயும் எனர்ஜி செக்மெண்ட்லயும் வந்து டீல் வின்ஸ் வந்து ஹேப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. நிப்டி ஐடி அந்த 32 33 அப்படிங்கிற லெவல்ல வந்து ஹவர் ஆயிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமா நிப்டி ஐடி பீஸ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 குவாண்டிட்டி 10 குவாண்டிட்டி அப்படிங்கிற மாதிரி எப்பலாம் டைம் கிடைக்குதோ அப்ப. அதே மாதிரி ஷேர்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு HCL டெக்ல வந்து நான் வந்து கொஞ்சம் பையிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். விப்ரோ ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. 200 ரூபாயில கொஞ்சம் கொஞ்சமா வந்து எப்பலாம் சான்ஸ் கிடைக்குதோ அதை வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். அதே சமயத்துல இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் இது ரெண்டுமே வாட்சஸ்ல போட்டு வச்சிருக்கேன். டிசிஎஸ்ல இன்னுமே கொஞ்சம் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நான் ஃபீல் பண்றேன். சோ இதெல்லாம் தான் ஐடி செக்டர்ல ஸ்டாக் வைஸ் இருக்கிற அப்டேட். ஓவராலா செக்டார் வந்து வீக்கா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இங்க இருந்து டவுன்வர்ட் போறதுக்கான அந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு. இங்கேயே வந்து கொஞ்ச நாளைக்கு அக்குமுலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த ஷேர்ஸ்ல வந்து கொஞ்சம் ரிகவரி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். HCL டெக்ல இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூகுள் கிளவுடோட சேர்ந்து ஏஐ இனோவேஷன்ஸ் பண்றதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைப் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் ரைஸ் ஆகும்போது ருபி வந்து டிப்ரிஷியேட் ஆயிட்டே இருக்கு. 93 ரூபாய் கிட்ட ருபி வந்து போயிடுச்சு. சோ இது இந்த ஐடி செக்டரோட ரெவன்யூ வந்து பூஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த எல்லா கம்பெனிஸ்மே டாலர்ல வந்து ரெவன்யூ பண்ற கம்பெனிஸ். சோ ருபி வந்து டிப்ரிஷியேட் ஆகும்போது அது ஓவராலா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபார்மா இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 52 வீக் ஹை கிட்ட இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஃபார்மா இண்டெக்ஸ் தான். ஃபார்மா இடிஎஃப்மே வந்து 52 வீக் ஹை கிட்ட அந்த 24 ரூபாய்க்கு மேலயும் 23 ரூபாய் 91 பைசா அப்படிங்கிற லெவல்லயும் வந்து இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமீப காலமா இந்த GLP-1 ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வெயிட் லாஸ் ட்ரக்கோட ஜெனரிக் வெர்ஷன் சார்ந்து எல்லா கம்பெனிஸ்லயுமே நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்திருந்தது. ஸோ அதனால எல்லா ஷேர்ஸுமே கொஞ்சம் நல்லாவே ரன் ஆயிருந்தது. இதனாலதான் ஃபார்மா பீஸ் வந்து கொஞ்சம் ஆல் டைம் ஹைக்கிட்ட இருந்தது. இப்போ இந்த செக்மெண்ட்ல ஒரு நெகட்டிவ் நியூஸ் சின்னதா வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கான GLP-1 ட்ரக்கை வந்து ஆட்ஸ் மூலமா ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம அவங்களே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால ஆட்ஸ் மூலமா வந்து இதை ப்ரமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல எல்லா ஷேர்ஸுமே ஓரளவுக்கு ஏறிடுச்சு. நாட்கோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி இந்த மாதிரியான ஷேர்ஸ் எல்லாமே இப்போதைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஒரு கம்பெனியா நான் பாக்குறது வந்து சிப்லா. அந்த 1300 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல தான் சிப்ல வந்து இப்பயுமே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து இந்த கேஸ் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே ஓரளவுக்கு ஜம்ப் ஆயிருந்தது. அதானி டோட்டல் கேஸ் வந்து 9% கிட்ட வந்து அப்பா இருந்தது. பெட்ரோல் எல்என்ஜிலயுமே ஒரு கெயின் அப்படிங்கிறது இருந்தது. கெயில் வந்து 3% கிட்ட அப்பா இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த எல்என்ஜி சப்ளைவை உறுதிப்படுத்துறதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதுல 8 கார்கோஸ் வந்து மார்ச்ல வந்து இந்தியாவை வந்தடையும் அப்படின்னும் 19 கார்கோஸ் இன்னும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ இதனால இந்த செக்மெண்ட்ல ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது நடந்து ரேலி வந்து நடந்திருக்கு. இதே சமயத்துல ஃபிட்ச் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லயும் கெயிலையும் வந்து கேஷ் ஃப்ளோ பிரஷர் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ கெயில்ல இந்த பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு ஆசிலேஷனா தான் இருக்கும். ஒரு கன்சால்டேஷன் ஜோனுக்குள்ள கெயில் வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த ஷேருமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்பப்ப நான் வந்து கன்சிடர் பண்றது. எனக்கு லாங் டைம்ல இந்த கெயிலோட ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த ஒரு பிரஷர் சிச்சுவேஷன்ல ஒரு பையா அந்தந்த லெவல்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கெயில கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து இந்த பிப்ரவரி 2026 ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து வந்திருந்தது. இந்த டேட்டாவை ஃபைனலைஸ் பண்ற அந்த மாடலை வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வர ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து இப்பதான் வந்திருக்கு. இப்போ பிப்ரவரியில இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 3.2% இருக்கு. அனலிஸ்ட் எல்லாருமே 3% மேல வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஜனவரியில 2% கிட்ட இருந்தது. அதுக்கும் முன்னாடி கொஞ்சம் கம்மியாவே வந்து ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இருந்தது. இப்போ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்கானமிஸ்ட் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால
RBI அடுத்து ரேட் கட் பண்றது அப்படிங்கறத கொஞ்சம் ஒத்தி வைக்கும். இந்த வருஷம் எண்டு வரைக்குமே ரேட் கட் பண்ணாம இதே ரேட்டை வந்து பாஸ் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து குயிக் காமர்ஸ் ஃபீல்ட்ல வந்து பேட்டில் அப்படிங்கிறது இன்டென்சிஃபை ஆயிருக்கு. ஜொமேட்டோவோட பேரண்ட் கம்பெனியான இட்டர்னல் வந்து அவங்களோட அந்த குயிக் காமர்ஸ் செக்மெண்ட் பிளிங்கிட்ல 450 கோடியை வந்து நாங்க ரைட்ஸ் இஷ்யூ மூலமா வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. பட் இந்த எட்டர்னல் ஷேர் அப்படிங்கறதெல்லாம் வந்து நான் வந்து கன்சிடர் பண்றது இல்லை. ஏன்னா பெருசா வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணல. அந்த செக்மெண்ட்ல பிரஷர் அப்படிங்கிறது மவுண்ட் ஆயிட்டே தான் இருக்கு. ஸ்விக்கிலேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபால் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. அடுத்து கடந்த ஒரு மாசமாவே ஐபிஓ மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே சைலண்டா இருக்கு. அதுக்கு என்ன காரணமா சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வார் சிச்சுவேஷன் நடந்ததுனால ஐபிஓ வரதுக்காக பிளான் பண்ணியிருந்த கம்பெனிஸ்மே கொஞ்சம் தள்ளி வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜியை வந்து ரீதிங்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வின்ஃபாஸ்ட் வந்து இந்தியால அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை வந்து வளர்க்கறதுக்கு தொடர்ந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹூண்டாய், BMW இந்த மாதிரி கம்பெனிஸ்ல ஹெட் பொசிஷன்ல இருக்கிறவங்களை வின்ஃபாஸ்ட்ல வந்து பதவி கொடுத்து இந்தியால அவங்களோட ஈவி குரோத்தை வந்து அவங்க பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து விப்ரோ அமெரிக்கால இருக்கிற ஒரு ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் ஃபர்மான ட்ரூ ஸ்டேஜ் கூட ஒரு மல்டி இயர் டீல வந்து முடிச்சிருக்காங்க. பட் ஆனா இந்த நியூஸ்னால ஷேர்ல பெருசா எந்த மூவ்மெண்ட்டுமே வந்து நடக்கல. அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு ஐடிசில வந்து ஒரு வாய்ப்பு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். திரும்ப 300 ரூபாய் கிட்ட ஷேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்குமே 2% கிட்ட கரெக்ட் ஆகி 304 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசமாவே ஒரு டவுன் ட்ரெண்ட் பிரஷர்ல தான் இருக்கு. சோ 300 ரூபாய் கிட்ட வந்துச்சு அப்படின்னா திரும்பவுமே ஐடிசில ஒரு வாய்ப்பு வந்து உருவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். மார்க்கெட் இந்த ஒரு மாசமா பிரஷர் இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான வார் அப்படிங்கிறது தான். அமெரிக்கா வந்து கடந்த ஒரு 2-3 நாளா இந்த வாரை முடிக்க போறோம், நாங்க வந்து வாரில் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஈரான் சைட்ல இருந்து இந்த வாரம் முடிக்கணும் அப்படின்னா அவங்க சைட்ல 3 டிமாண்டை வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஒன்னு, போர்ல அவங்களுக்கு நடந்த பாதிப்புகளுக்கான இழப்பீடுகளை வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, ஈரானோட சட்டப்பூர்வமான உரிமைகளை வந்து அவங்க அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவது, எதிர்காலத்துல எங்க மேல எந்த தாக்கத்திலும் நடைபெறாது அப்படிங்கிறதுக்கான சர்வதேச லெவல்ல ஒரு உத்தரவாதத்தையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த 3 டிமாண்டுக்கும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நாங்க வார வந்து என் பண்றதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த வாரோட டைரக்ஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாட்கள்ல இருக்கும். இந்த வீடியோல நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஷேர் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க பர்சனலா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி சர்டிஃபிகேட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.